வெங்கடேசன். சேலத்தில் நடைபெறும் கழக இளைஞர் அணி 2வது மாநில மாநாட்டை ஒட்டி மாங்காடு நகர திமுக வார்டு கழக இளைஞர் அணி BLA-2 பூத் இளைஞர் அணி உறுப்பினர்கள் மற்றும் பூத் தகவல் தொழில்நுட்ப அணி கலந்தாலோசனை கூட்டம் மாங்காடு RK ராமச்சந்திர திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் தாமு அன்பரசன், நகர கழக செயலாளர், நகரமன்ற துணைத் தலைவர் பட்டூர் ஜவஹருல்லா, வடப்பை மனோகரன், குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் உமாகாந்த், திருப்பெரும்புதூர் தொகுதி பூத் கமிட்டி மேற்பார்வையாளர் கோல்டு பிரகாஷ், மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர், வட்ட கழக நகர நிர்வாகிகள் பங்கேற்றனர். சின்ன சேலத்தில் மண்டபம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கே காலை உணவு தரப்படும் எனவும் சேலம் மாநாட்டை பற்றி கூறினர். மேலும் கோல்டு பிரகாஷ் கூறியதாவது: சொன்னால் செய்யக்கூடிய மாவட்ட செயலாளர்கள். தலைவர் என்ன ஆணையிடுகிறாரோ தலைமையில் சுமந்து பணியாற்றக்கூடிய மாவட்ட செயலாளர் தாமு அன்பரசன் என கூறினார். தொடர்ந்து முழு வீடியோவை பார்க்கவும். நன்றி, வணக்கம். அரசியலூட்டம் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். சின்ன சேலத்துல ஒரு மண்டபம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நைட்டு நம்ம ஹால்ட் பண்ணிட்டாங்க. அங்க சாப்பாடு உணவு, காலை உணவு ரெடி பண்ணிட்டு அங்கே குளிச்சுட்டு நம்ம கிளம்புற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அதனால நம்முடைய வருகை தந்துள்ள இளைஞர்கள் நம்ம வந்து 8 பேர் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க. கரெக்டா கொடுங்க. நீங்க வந்து சும்மா வந்து 10% 5 பேர் வந்து அந்த மாதிரி வேணா. எத்தனை பேர் நீங்க வரீங்களோ அது மாதிரி சொல்லி அதுக்கேற்ற ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சுருவோம். இப்ப அண்ணா 500 பேர் சொல்லுவோம். முதல் 200 பேர் சொல்லியிருந்தோம். இப்ப 500 பேர் சொல்லியிருக்காரு. எனவே வருகிற வார்டு கழிச்சுனால இளைஞர் தம்பிமார்கள் கரெக்டா கொடுங்க. அது பேன்ஷன் அண்ணா பேன்ஷன் கொடுத்துட்றாங்க. அது ஊழிய நம்ம வந்து மண்டபம் ரெடி பண்ணிட்டோம். எனவே வருகிற நம்ம உண்மையா வந்து 5 பேரா 10 பேரா ஒரு வார்டுக்கு வரோம்னா கரெக்டா கொடுத்துருங்க. அப்புறம் நீங்க கொடுத்துட்டு அண்ணா எனக்கு கிறிஸ்துமஸ் மறுநாள் கிறிஸ்துமஸ் அங்க வரல இது வரலன்னு சொல்ல வேணா. தயவு செய்து எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேர் கரெக்டா கொடுத்துருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரை செயல்கள் கூட்டத்திற்கு வருகை தந்து நமக்கெல்லாம் நல்ல பல ஆலோசனைகளை வழங்கிட அமர்ந்திருக்கின்ற நான் பெரிதும் வைக்கின்ற நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் அமைச்சர் பெருந்தகை பாதமலர்களை கொண்டு வருகின்ற மாநாடை முன்னிட்டு நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேற்றிலிருந்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் இளைஞரை கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இன்று மதியம் மாங்காடு நகரத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதை முடிந்து இன்னும் 3 ஒன்றியம் 3 பகுதிக்கு செல்ல வேண்டும். ஆகவே மாவட்ட கழக செயலாளர் இந்த மண்ணின் மைந்தர் என்ன சொல்கிறாரோ அதை இளைஞரணி தோழர்களும் மற்ற நிர்வாகிகளும் அதை கடைபிடித்து அந்த மாநாட்டு நிகழ்ச்சிக்கு மாபெரும் இளைஞரணி தம்பிகளை அழைத்து வர வேண்டும். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கிட்ட சொல்லிட்டு ஏமாற்றவே முடியாது. சொன்னா செய்யக்கூடிய மாவட்ட கழக செயலாளர். தலைவர் என்ன ஆணையினாரோ அதை தலைமையில் சுமந்து பணியாற்றக்கூடியவர் தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர். சமீபத்தில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அதிக அளவில் கலந்து கொண்ட ஒரே மாவட்டம் நம்முடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம். மாநில மாநாட்டில நாம் பங்கேற்பு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார். வந்திருக்கிற நாம ஒரு மணி நேரம் அந்த கூட்டத்தில் ஒதுக்கி நம்முடைய என்ன சொல்ல வருகிறார்கள் என்ற கருத்தை நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய மனதிலே ஏற்க வேண்டும். அதுதான் இந்த இயக்கத்திலே நாம் ஆற்றுகின்ற முதல் கட்டமான ஒரு வழி. அதுதான் நம்முடைய கடமை. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, அதுவும் குறிப்பாக வளர்ந்து வருகின்ற இளைஞரணி தம்பிமார்கள் இப்போது நினைப்பதெல்லாம் கூட்டத்துக்கு வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டு கழக பணிகளை சொல்லிட்டாவே முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன். அது கிடையாது. நாங்களும் அண்ணன் அவர்களிடத்தில் கிட்டத்தட்ட 32 வருஷம் நானும் அருமை நண்பர் ஜவஹர்லா அவர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு அடியும் அவர் எங்களை ஒவ்வொரு பார்த்து வளர்த்துருக்கிறார். இரவு பகல் பாராமல் இரவு எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் போன் எடுக்கணும். ஒரு போன் எடுக்கலன்னா என்ன பண்றீங்கன்னு கேட்பாரு. 2வது மாநில மாநாடு இளைஞரணி செயலாளர் தம்பி உதயா அவருடைய தலைமையில மிகுந்த எழுச்சியோடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் நம்முடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்திலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட இளைஞரை சேர்ந்த தம்பிகள் அதில் பங்கு பெற இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நம்முடைய மாநாடு நகரத்துல குறைஞ்சது 500 பேராவது நம்முடைய தோழர்கள் இளைஞரை சேர்ந்த தம்பிகள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க வேண்டும். ஏதோ கை தட்டிட்டு எல்லாம் இங்க ஊர் தீர்மானம் போட்ட வந்துட மாட்டாங்க. இது வந்து இந்த கூட்டமே 2-3 முறை தள்ளி இப்ப நடக்குது. காரணம் மழை வந்த காரணத்தினால. அதனால நாள் இல்ல 24ஆம் தேதி, இன்னைக்கு 16ஆம் தேதி இல்லையா?
நீ போச்சுன்னு வச்சுங்க, இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. ஆக இந்த இடைப்பட்ட காலங்களில நம்முடைய நகர கழக செயலரும் நகர கழக நிர்வாகிகளும் தம்பி சீனு போன்றவர்கள்லாம் ஒருங்கிணைந்து வார்டு வார்டா போய் ஒரு வார்டுல எவ்வளவு பேர் வர போறாங்க ஒரு பட்டியல் ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்க போறோம்.